எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் திருப்பூர் தெற்கு மாவட்ட பாஜகவை சார்ந்த ராசபாரதி கண்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. அதிமுக பாஜக ஒரு வலிமையான கூட்டணி அமைஞ்சதா இங்க பரவலா பேசப்பட்டாலும் அது ஒரு பொருந்தாத கூட்டணியாகத்தான் பலராலும் பார்க்கப்படுது. உங்களுடைய பார்வையில இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, இது பொருந்தாத கூட்டணின்னு யார் சொல்றாரு? இல்ல, இந்த கூட்டணி இதுக்கு முன்பாக மறைமுக கூட்டணி, கள்ள கூட்டணி அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. சொல்லிட்டு இருந்தாங்கன்னா திமுக பரப்பிக்கிட்டு இருந்துச்சு. மக்கள் சொன்னாங்களா? மக்கள் சொல்ல கிடையாதுல்ல. 2021 இதே பாஜக அதிமுக கூட்டணி வச்சுச்சு. இதே திமுக ஊர்ல இருக்கிற எல்லா கட்சியும் சேர்த்து கூட்டணி வச்சுச்சு. ரெண்டு பேருக்கு கூடிய வாக்கு சதவீதம் என்ன? 3% டிஃபரெண்ட் தானே. மக்கள் ஏத்துக்காம போயிட்டாங்களா? இல்ல ஏத்துக்கிட்டாங்கல்ல. அப்ப யாரு இது சொல்றது? அப்போ இந்த கூட்டணி வலிமையாகத்தான் செல்கிறதுன்ற பார்வை உங்களுக்கு இருக்குதா? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. நல்லா இருக்கு. இருக்குல்ல. இல்ல குறிப்பா பாஜக அதிமுக கூட்டணி இணையும் போதெல்லாம் ஒன்றை குறிப்பிட்டு சொல்வார்கள். என்னென்றால் கொள்கை கூட்டணி வேற, அரசியல் கூட்டணி வேற. இதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக பாஜகவோடு கொள்கை கூட்டணி தான் வைத்திருக்கிறதா பார்க்க முடியுதா நம்மால? இல்ல, எல்லாருமே கொள்கை கூட்டணின்னு திமுக இருக்கிறவங்க தான் சும்மா ஒப்புக்கு சப்பானி கதை சொல்லுவாங்க. எல்லாம் எப்படின்னா இன்னொரு கட்சிக்கும் கொள்கை வெவ்வேறா இருக்கணும். ரெண்டு கட்சிக்குமே ஒரே கொள்கைனா அது ரெண்டுமே ஒரே கட்சியா இருந்துட்டு போதுமே. அப்ப இந்துத்துவ கொள்கையை அதிமுக ஆதரிக்கிறது, அப்படி வச்சுக்கலாமா? இந்துத்துவாக்கு எதிரானவங்க கிடையாது. அப்படின்னா திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி, அதிமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சியா இப்போதைக்கு இல்ல. இப்போ திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு நீங்க சொல்றாங்க. எதை குறிப்பிட்டு சொல்றீங்க? ஏன்னா திமுக இருக்கிறவங்க மு.க. ஸ்டாலின்ல இருந்துட்டு கடவுளை கும்பிடாத அப்படின்னு பெரியார் சொன்னாரு. மு.க. ஸ்டாலின் அவர் சொல்றாரா? மு.க. ஸ்டாலின் இந்து மத சடங்குகளை பத்தி என்ன பேசியிருக்காரு? அவரோட அப்பா கருணாநிதி என்ன சொல்லியிருக்காரு? இவ்வளவுக்கு தமிழகத்தில் தரித்திரத்திலும் மிகப்பெரிய தரித்திரமா இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை டெங்கு மலேரியா கூட ஒப்பிட்டு பேசி பெங்களூர்ல போய் பெயில் வாங்கிட்டு தானே வந்திருக்காரு. சனாதனம்னா என்ன? இந்து தர்மத்தை பத்தி தானே பேசியிருக்காரு. துணை முதலமைச்சர் தானே அவர் தானே திமுகவோட அடுத்த தலைவர். அவர் தானே இப்போதைக்கு செயல் தலைவர். அவர் தானே இளைஞரணி செயலராக இருந்தாலும் அவர் தான் செயல் தலைவர். சனாதானத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும்னு துணை முதலமைச்சர் சொன்னாரு. நீங்க அவர் எதுக்காக சொன்னார்னா, அது பார்ப்பனத்தின் அடிப்படையில சனாதானத்தை ஒழிக்க வேண்டும். நீங்க ரொம்ப டீட்டெயிலா பேச வேண்டாம். அந்த கருத்தை காங்கிரஸ் கட்சி ஏத்துக்குமா? திமுக கூட அலைடா இருக்கக்கூடிய பார்ட்டி யாரெல்லாம் ஏத்துக்கிறா? காங்கிரஸ் ஏத்துக்குமா? காங்கிரஸ் அதை ஏத்துக்க கிடையாது. காங்கிரஸ் ஏத்துக்க கிடையாது. இண்டி கூட்டணி ஒண்ணு வச்சிருந்தாங்கல்ல, இண்டி கூட்டணி தலைவர்கள் ஏத்துக்கிட்டாங்களா? சரத்பவார் ஏத்துக்கிட்டாரா? யாருமே ஏத்துக்க கிடையாது. நீங்க இதை உதயநிதிக்காக நீங்க சப்பக்கட்ட கட்ட வேண்டாம். சப்பக்கட்டு கட்டல. நான் குறிப்பா எதனை ஒட்டி சொல்றேன். அதாவது இன்னைக்கு திமுக அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய இந்த நிதியை வைத்துதான் கல்லூரி அறநிலைத்துறைன்னு சொன்னதோட இந்த அறநிலைத்துறை தானே. ஆமா, இந்த அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய நிதியை வைத்து கல்லூரிகள் கட்டுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டுகிறாரு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆமா, என்னன்னா ஏன்னா கோயில்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. கோயில்களே நிறைய சீர்கேடுகள் இப்பவும் இருக்கு. எந்த கோயில்கள்னா குறிப்பா HRNC கீழே இருக்கக்கூடிய கோயில்கள் சீர்கேடுகள் நிறைய இருக்கு. அதையே டெவலப் பண்ணாத போது நீ கோயிலோட ஃபண்டை எடுத்து ஏன் காலேஜ் கட்டுற? யாருமே இங்க காலேஜ் கட்டாதன்னு சொன்னாரா? பாஜகவோ இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களோ காலேஜ் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா? பாஜகவும் அதிமுகவும் 2019-20 காலகட்டத்துல கூட்டணியில் இருந்தாங்கல்ல. அப்ப மட்டும் பாஜக தமிழ்நாட்டுக்கு 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்துச்சு. அதிமுக ஆட்சியில 6 சட்டக்கல்லூரி, பாலிடெக்னிக் 21, வெட்டினரி காலேஜ் 5, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 40 காலேஜ். இது HRNC ஃபண்ட்ல இருந்து கட்டினாங்களா? இதே அதிமுக ஆட்சி தானே கட்டினாங்க. அதாவது நான் சொன்னது எல்லாமே 2019-20 இந்த காலகட்டத்துல மட்டும்தான். இவங்க அந்த 5 வருஷத்துல எத்தனை காலேஜ் ஓபன் பண்ணாங்க? ஏன்னா திமுக பாஜக கூட்டணியில இல்ல. ஒரே கேள்வி, இதுக்கான பதில் இதுதான். ஏன்னா ஒருவேளை திமுக பாஜகவோடு அங்கம் வகித்திருந்தா நீங்க சொன்ன மாதிரி 11க்கு 12 மருத்துவக் கல்லூரி தமிழகத்தில் இப்ப சொல்லல தற்போதையா இருக்கக்கூடிய முழுமையாக பாஜகவானது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுக்கு நீங்க சொன்ன பட்டியலே ஒரு முன்னுதாரணமா ஒரே நிமிஷம். நீங்க இது எல்லாருமே என்னன்றாங்கன்னா பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுன்றாங்க. ஏன்னா பட்ஜெட் அறிவிச்சாங்கல்ல, பட்ஜெட் தமிழ்நாடு பேரே இல்லைன்னு கனிமொழி அவர்கள்லாம் பேசினாங்க. பட்ஜெட்ல
தமிழ்நாடுன்னு குறிப்பிடாமையே தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஃபண்ட் கொடுத்தாங்கன்னு அன்னைக்கே பட்டியல் வெளியிட்டது பாஜக. ஓகேங்களா? நீங்க வந்து இது தவறான கருத்து. என்ன கொடுக்கல, நீங்க என்ன கேட்டீங்க, என்ன கொடுக்கல, நீங்க நல்லா கேட்டீங்க. இத்தனை கல்லூரிகள் வந்து அதிமுக ஆட்சி காலத்துல கட்டினாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் இதற்கு வந்து ஒரு பதிலா என்ன சொல்லலாம் இருக்கிறேன்னா, ஒரு சாதாரண மக்கள் மனநிலையில இருந்து சொல்லணும்னா, அப்ப அதிமுக பாஜக கூட்டணியில அங்கம் வகிச்சாங்க. இப்ப திமுக பாஜக கூட்டணியில் இல்ல. இதுதான் வந்து பாஜக வஞ்சிக்கிறதுக்கு ஒரு காரணம். நீங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்போ ஒரு இப்போ வந்துட்டு பாஜக வந்து இத்தனை காலேஜஸ்க்கு இந்த மெடிக்கல் காலேஜ் வந்து 11 காலேஜ் கொடுத்துச்சுன்னு சொன்னாலும் மத்த காலேஜ் எல்லாமே ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே வந்துட்டு அதிமுக மாநில அரசுல இருந்து ஃபண்ட் தான் கட்டினாங்க. இது ஒண்ணும் இல்ல, 5 லட்சம் கோடி 1952 இருந்து 2021 வரைக்கும் வாங்கின கடனை டபுள் த ரேட் ஒரே 4 வருஷம் ஆட்சி காலத்துல வாங்கிச்சு இந்த திமுக ஆட்சி. வாங்கினதுல வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்களா, இவ்வளவு நாங்க கடன் வாங்கியிருக்கோம், எதுக்கு செலவழிச்சாலும் இதுவே கிடையாது. அந்த ஃபண்ட்ல இருந்து நீங்க காலேஜ் கட்டுனீங்களா? ஏன் கட்டல? இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து காலேஜ் கட்டக்கூடாது சட்டம் இருக்கா? ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஃபண்ட் இல்லையா? ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஃபண்ட் இல்லையா காலேஜ் கட்டுறதுக்கு? இந்து சமய அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய நிதியிலிருந்து கல்லூரி கட்டக்கூடாதுன்னு என்ன சட்டம் சொல்கிறது? சட்டம் இருக்கு. சட்டம் HRNC லா படியே வந்துட்டு இது இருக்கு. HRNC லா படினா அந்த அறங்காவலர் குழு தலைவர்கள்லாம் இருக்காங்க, உறுப்பினர் தலைவர்களா சேர்ந்து நீங்க வந்து கோவில் நிலத்துல நீங்க கல்லூரி கட்ட போறீங்களா? அந்த கல்லூரி வந்து அரசு கல்லூரியா கோவிலோட கல்லூரியா? கோவில் சார்பா கல்லூரி கட்டுங்க, அரசு சார்பா ஏன் கட்டுறீங்க? இந்த ஃபண்ட் எதுக்கு எடுத்து போறீங்க? ஏன்னா மக்கள் வந்துட்டு ஆன்மீக நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள் தெய்வத்துக்காக கொடுக்கக்கூடிய காணிக்கைய அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய மக்களுக்கு செலவு பண்ணுங்க, அந்த கோயிலை மேம்படுத்துங்க. அதுக்குள்ள யாருமே வேண்டாம்னு சொல்ல. இப்போதான் சொல்றேன், HRNC கீழே ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு. எத்தனையோ கோயில்ல வருமானம் இல்லாம இருக்கு. அந்த கோயில நீங்க என்ன டெவலப்மெண்ட் பண்ணீங்க? இவ்வளவு எதுக்குங்க? நீங்க திருச்செந்தூர் போயிருப்பீங்க, பழனி போயிருப்பீங்க. இந்த ஆறுபட கோயில்லயே இந்த 2 கோயிலுக்கு தான் அதிகப்படியான கூட்டம் வருது. இங்க அன்னதான கூடத்துல நீங்க எவ்வளவு நேரம் வந்து சாப்பிட்டுருக்கீங்க? அன்னதானம் போய் சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல. ஏன் சாப்பிடல? நான் போனதில்ல, சாப்பிடல. ஓகே. ஏன்னா ஒரு சாமானிய மனிதனை கேளுங்க, ஒரு மணி நேரத்துக்குள்ள இருந்து 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும் ஒரு அன்னதானம் போய் சாப்பிடுறது. கூட்டம் அலைக்கட்டி போகுதுங்க. அலைக்கட்டி போகுது. ஏன் வந்துட்டு திருப்பதி தேவஸ்தானத்துல எத்தனை இடத்துல அன்னதானம் கொடுக்குறாங்க? மலை அடிவாரத்துல கொடுங்க, மலையை சுத்தி இருக்கிற பல பகுதியில கொடுங்க. ஏன் வந்து இலவசமா உணவு கொடுக்கும்போது கோயில் வருமானத்துல உணவளிக்க கூடாதுன்னு யாராச்சும் கேட்கறாங்கன்னா கிடையாது. இப்போ கல்லூரி பிரச்சனையே கிடையாதுங்க. கல்லூரியை வந்துட்டு ஏன் HRNC ஃபண்ட்ல இருந்து எடுக்கிறீங்க? நீங்க HRNC மூலியமா கோயில்களை வந்துட்டு நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி ஃபுல்லா இருக்கு. இப்ப கோயில்கள் எந்த குறையுமே இல்லை. நான் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபண்டை வச்சு கோயில் கல்லூரி கட்டுறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஒரு நியாயமான கேள்வி. கோயிலை தருக்கட்ட நிலையில இருக்கு, நீங்க அதை மேம்படுத்தாம அந்த துறையோட வேலையை நீங்க ஒழுங்கா பாருங்க, அதுக்கப்புறம் இங்க வாங்க. இல்ல, இந்த அறநிலைத்துறையிலிருந்து நிதியை எடுத்து கல்லூரி கட்டுவது இன்றிலிருந்து மட்டும் இல்ல, 1963 காலகட்டங்கள் எம்ஜிஆர் காலத்துல நடந்திருக்கு, அம்மா அவர்கள் காலத்திலேயே நடந்திருக்கு. அவங்க அது எப்படின்னு சொல்றேன் நானு, அந்த அறங்காவலர் குழு தலைவர்கள் உறுப்பினர் இருக்காங்களே, அவங்க கோவிலுக்காக ஒரு தீர்மானம் போட்டு அந்த கோயில் பேர்ல நடக்கக்கூடிய கல்லூரி அது, அந்த மேனேஜ்மெண்ட் யாரோட மேனேஜ்மெண்ட்? கோவிலோட மேனேஜ்மெண்டா இருக்கும். அதை வந்து அவங்க ஆட்சி காலத்துல இனாகரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து அந்த தலைவர்கள் வந்திருப்பாங்க. அது யாருமே சொல்ல கிடையாது. ஏன்னா இப்ப கோயிலுக்கு ஒரு வருமானம் வருது, கோயிலுக்கு ஒரு நிலம் இருக்கு, அதை வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸ், அதாவது அறங்காவலர் குழு உறுப்பினர்களா சேர்ந்து நாம வந்து தீர்மானமா போட்டு கோயில் கட்டி அந்த கோயில்கள் மூலியமா கல்வி கொடுக்கலாம். அது யாருமே எதிர்ப்பு கிடையாது. அது வந்து கோவிலுக்கு வரக்கூடிய வருமானம். ஏன்னா அங்க ஒரு ஃபீஸ் வாங்குவாங்கல்ல, அந்த ஃபீஸ் யாருக்கு வருமானம் வருமோ? கோயிலுக்கு தானே வரும். இங்க வாங்கக்கூடிய ஃபீஸ் எங்க போகும்? அரசாங்கத்துக்கு தானே வருது. நிச்சயமா. அதுதான் வித்தியாசம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளவுதான். இப்போ அரசு நிர்வகிக்கக்கூடிய ஒரு கோயில், அந்த முழுக்க இங்க பொதுமக்கள் செலுத்தக்கூடிய பணம் அரசுக்கான பணமானா கேட்டா இல்ல, அது வந்து கடவுளுக்கான பணம். கடவுள் யாருக்கானவர்? எளிய மக்கள், ஏழை மக்களுக்கானவர் தானே. அப்போ வந்து ஏழை எளிய மக்கள் படிச்சா இதனால என்ன அப்படின்ற ஒரு கேள்விதானே. அந்த ஏழை எளிய மக்களுக்கு, கோயிலுக்கு வரவங்களுக்கு அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு முடிங்க, ஓகேங்களா? அங்க மேம்படுத்துங்க, அதுக்கப்புறம் இங்க வாங்க. இப்போ இந்துக்களோட பணத்தை வச்சு மட்டும்தான், அதாவது இப்போ கிளியரா சொல்றேன், கோவிலுக்கு வரக்கூடிய இந்துக்களோட பணத்தை வச்சு மட்டும்தான் திமுக அரசாங்கத்தினால கல்லூரி கட்ட முடியும். வேற ஃபண்ட் இல்லையா அவங்க கிட்ட? அதே மாதிரி அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய அந்த நிதியை வைத்து மட்டுமே திமுக அரசு இயங்குதுன்னு உங்களால சொல்லிட முடியாது இல்ல.
இப்போ எத்தனையோ விதங்கள்ல வந்து நிதிகள் வந்து மறுக்கப்படுது. அதனால இந்த நிதியை வந்து சரிபார்த்துக்கிறாங்க அப்படி நாம எடுத்துக்கலாம் இல்லையா? அத வந்து ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ நீங்க உயர்கல்வித்துறையில இருக்கக்கூடிய ஃபண்டை எடுத்து டிரான்ஸ்போர்ட்ல போடுவீங்களா? போடுவீங்களா? இல்ல போடுவீங்களா? ஒரு அரசு செயல் போடுவீங்களா? உயர்கல்வித்துறைக்கு ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்றீங்க, அதுல ஒரு வருமானம் வருது, அதை கொண்டாந்து டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு அதுவும் தரகட்டு சீர்கெட்டு மோசமான நிலைமையில தான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. இப்ப உயர்கல்வியில கூடிய வருமானம் அங்கேயே இது ஃபண்ட் எல்லாம் வரல, அங்க வரக்கூடிய ஃபண்ட் எடுத்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல உங்களால போட முடியுமா? ஏன் போட மாட்டேறீங்க? போட முடியுமா? இவ்வளவு எதுக்குங்க? சர்ச் இருக்கிற சர்ச், கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சில் இருக்கக்கூடிய வருமானத்தை எடுத்து கல்லூரி கட்டுவீங்களா? அது வந்து அரசு போய் எடுக்குமா? எடுக்காதுல்ல. பக்பாரியத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட ப்ராப்பர்ட்டி, அவங்க செலுத்தக்கூடிய காணிக்கை இதெல்லாம் வைத்து கல்லூரி கட்டுமா? அதை வந்துட்டு அரசு தான் நாங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்ல முடியுமா? அப்போ இந்துக்கள் என்றால் இளிச்சவாயன் தான் இந்த திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும். இந்துக்களோட ப்ராப்பர்ட்டி எடுத்து இந்துக்களுக்காக செலவு பண்ணுங்க. அங்க வரவங்க கடவுள் நம்பிக்கையோட இருக்கிறவங்க தானே, வேற யாரும் கிடையாதுல்ல. அங்க இருக்கிறவங்க வந்துட்டு மு.க. ஸ்டாலின் மாதிரி கடவுளுக்கு ஓதப்படும் மந்திரங்கள், ஆபாசமான வார்த்தைகள் அப்படின்னு சொல்றவங்க வந்து யாராச்சும் கோயிலுக்கு வந்து கும்பிடுறாங்களா? இல்ல. அப்படின்ற போது அந்த ஃபண்டை எடுத்து இதுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்றீங்க. கோயிலை டெவலப் பண்ணீங்களா? குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒண்ணு குறிப்பிட்டு, அதான் இது தெளிவா சொல்லிட்டேன். எடப்பாடி எப்படி இத்தனை காலேஜ் கட்டினாரு? எடப்பாடி இந்த ஒரு வருஷத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேங்க, கூட்டணி இருந்ததால கல்லூரிகள் வந்து இன்னைக்கு கூட்டணி இல்ல, நிதி இல்ல, அதனால பணம் இல்ல, அதனால 5 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க. கல்லூரி கட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு திமுக அண்ணா திமுக ஆட்சிக்கு மத்திய அரசு வந்து அதிகப்படியான கடன் வந்து திமுக பாஜகவோட கூட்டணி சேருங்க அப்படின்னு கூட்டணியே சொல்ல. அது வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் போறவியக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் சொல்லக்கூடிய கருத்து தான் இது. நான் இப்போ தெளிவா சொல்றேன். அண்ணா திமுக ஆட்சியில வழங்கப்பட்ட கடன் யார் வழங்குறா? மத்திய அரசு தான் வழங்குது. அந்த கடனோட வேல்யூ எவ்வளோ? இப்ப திமுக ஆட்சியில மத்திய அரசு வஞ்சிக்குதுன்றீங்கள, எவ்வளவு கடன் கொடுத்திருக்கு? 5 லட்சம் கோடி எப்படிங்க கடன் கொடுப்பாங்க? உலகம் முழுக்க நிறைய முதலீட்டாளர்களை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு வராங்க, இதன் மூலமா நிதி கிடைக்கப்படுது. கடன் நான் சொன்னது என்ன, மத்திய அரசு கடன் கொடுத்திருக்குல்ல, அந்த கடன் பாஜக திமுக அரசையும் தமிழக மக்களையும் வஞ்சிக்குதுன்னா எதுக்கு அதிகப்படியான இந்தியாவிலேயே அதிகப்படியான கடன் வாங்கின மாநிலமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் அதிகப்படியான கடனை எதுக்கு பாஜக சோகால் நீங்க சொல்றீங்கல்ல, பாஜக அரசு எதுக்கு கொடுக்கணும்? ஏன் கொடுத்துச்சு? டெவலப்மெண்ட்டுக்காக தானே கொடுத்துச்சு. 5 லட்சம் கோடி வச்சு நீங்க நல்லா டெவலப்மெண்ட் பண்ணீங்க. வெள்ளை அறிக்கை இருக்கா? ஆனா வந்து திமுக 5 லட்சம் கோடியை வச்சு என்னெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்க, வெள்ளை அறிக்கை இருக்கா? கொடுக்க முடியுமா? இந்த திமுக அரசு கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்க முடியல? அப்போ ஊழல் முறைகேடுகள் அந்த 5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நீங்க இன்னொரு இதுவும் சொல்லிடுறேன். நான் HRNCயில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து இப்போ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலோட பணத்தை எடுத்து குளத்தூர்ல ஒரு பிரைவேட் லேண்ட்ல கல்லூரி கட்ட போறாங்க. அந்த பிரைவேட் லேண்டுக்கு நீங்க வந்து இன்னொருத்தர் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. இந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க மார்க்கெட் வேல்யூ கொடுப்பீங்களா, கைட்லைன் வேல்யூக்கு பேமெண்ட் பண்ணுவீங்களா? மார்க்கெட் வேல்யூக்கு அரசாங்கம் பணம் கொடுத்துருமா? மார்க்கெட் வேல்யூக்கு அரசாங்கம் வந்துட்டு பணம் கொடுத்து தனியார் கிட்ட இடம் வாங்கும் இல்ல, கைட்லைன் வேல்யூக்கு தானே கொடுக்கும். அப்போ அதுலயும் ஒரு முறைகேடு நடக்கும் தானே. அதே மாதிரி மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கோயிலோட ஃபண்ட் எடுத்து இதுக்கு குளத்தூர்ல கட்டுறீங்க அப்படின்னா ஸ்டாலின் கொண்டு வந்தாருன்னு காட்டணுமா? அதே மாதிரி பழனியில இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியோட கோயிலோட ஃபண்டை எடுத்து ஒட்டஞ்சத்திரத்துல இருக்கக்கூடிய தொட்டம்பட்டியில இருந்து உடுமலை போற வழியில இருக்கக்கூடிய பகுதியில ஒரு கலைக்கல்லூரி கட்டுறாங்க. அது எதுக்கு கட்டுறாங்க? ஏன் பழனி ஆண்டவர் கோயிலுக்கு எந்த ஒரு நிலமும் இல்லையா? இல்ல, அப்படி அதே பழனியில இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க இருக்க இப்போ ஒரு கல்லூரி வரணும்னா அதுக்கு தேவையானவர்கள் இப்போ நான் தெளிவா சொல்லிட்டேன். நீங்க கோவிலோட தேவைகளை ஃபில்பில் பண்ணிட்டீங்களா? இப்போ சொல்றேன் நான், கோயில்கள்ல அன்னதானம் ஒழுங்கா நடக்குதா? கோவில்கள்ல அன்னதானம் ஒழுங்கா நடக்குதா? எல்லா கோவில்களுக்கும் அறங்காவலர் குழு உறுப்பினர்களை நியாயமான முறையில போட்டிருக்காங்களா? பல கோயில்களுக்கு நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறேன் எத்தனை கோயில். பல கோயில்களுக்கு இப்ப வரைக்கும் அறங்காவலர் குழு உறுப்பினர் போட கிடையாது. ஏன்னு நீங்க அந்த மாவட்டத்தில் கூடிய HRNC அலுவலரை கேட்டீங்கன்னா நாங்க நோட்டீஸ் கொடுத்தோம், யாரும் தேர்தலில் போட்டியிடலன்றாங்க. நோட்டீஸ் எங்கெங்க கொடுக்கணும்? கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பார்க்கக்கூடிய தெளிவான இருக்கக்கூடிய பகுதியிலான நோட்டீஸ் கொடுக்கணும். அதை கொடுத்துச்சா? HRNCயோட வேலையை ஒழுங்கா பார்த்துச்சா? பார்க்கல. அதே மாதிரி HRNC கீழே எத்தனை நிலங்கள் இருக்கு, அது எத்தனை பேர் கையகப்பட்டு இருக்காங்க, அதை மீட்டுச்சா?
ஒவ்வொரு கோயிலுக்கும் எத்தனையோ ஆயிரம் கோடி நிலங்கள் இருக்கு. சொல்ல போனா தமிழ்நாட்டுல எல்லா கோயிலுக்கும் சொத்து இருக்கு. அந்த சொத்தை இந்த திமுக அரசு கை வச்சுட்டு இருக்கக்கூடிய HRNC டிபார்ட்மெண்ட் பாதுகாக்குதா? அதை பாதுகாக்குதா? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பல்வேறு விதமான கோவில் நிலங்கள் வந்து கைப்பற்றப்பட்டதா தகவல்கள் இருக்கிறது. அதான் சொல்லட்டுங்களா, 1000 இடத்தை திருடிட்டு 2 இடத்த காப்பாத்தின மாதிரி கணக்காட்டக்கூடாது. அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் வழக்குல சிக்கனார்ல திமுகவின் உடன்பிறப்பு ஞானசேகரன் அவரு வந்துட்டு HRNC-யோட இடத்துல வீடு கட்டியிருக்கான்றது வந்துட்டு நியூஸ்ல வந்துச்சா? அதெல்லாம் மீட்னாங்களா? அந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணி வச்சிருக்காங்க? ஒரு பாலியல் குற்றவாளியை HRNC இடத்த இது பண்ணி வச்சிருக்கான். நீங்க வந்தீங்கல்ல, ஃபர்ஸ்ட் அதை பாத்தீங்களா? பல இடங்களை நாங்க மீட்டுட்டோம், நீங்க எல்லா இடத்தையும் மீட்டுட்டீங்களா? எல்லாமே திருடி வச்சிருக்கிறது திமுக. நீங்க ஒரு லிஸ்ட் போடுங்க, லிஸ்ட் எடுப்போம், திமுக அரசு கிட்ட போய் கொடுப்போம், இந்த இடங்கள்ல வந்து நீங்க மீட்டு கொடுக்கணும். சரி, நான் சொல்றேன். அப்போ ஒரே நிமிஷம். தாராபுரத்துல எங்க சொந்த தொகுதியா இருக்கக்கூடிய தாராபுரத்துல ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு தெரியுமா? தர்மபுரியில இருக்கு. பாப்பிரெட்டிப்பட்டியில ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து யார் மெயின்டைன் பண்றா? அந்த ப்ராப்பர்ட்டியோட வருமானம்லாம் எங்க? சரி, இவ்வளவு அழகா தெளிவா பேசுறீங்கல்ல. இப்போ நீங்க கோவிலுக்கு போறீங்க, கோவிலுக்கு இந்த இடத்துல சொத்து இருக்குன்னு இங்க டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்களா? ஏன் பண்ணல? இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக ஆட்சி காலத்துல டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க HRNC துறையே பாஜக வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அண்ணா திமுக என்ன திமுக என்ன இல்ல, நாளைக்கு பாஜக கூட்டணி வரும் பட்சத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? பாஜக இப்ப மட்டும் இல்ல, நான் கேட்கிறது என்னன்னா, நாளைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமையும் பட்சத்துல HRNC யார் கைப்பற்றுவா? அத வந்து அதுக்கு பதில் என்ன? HRNC யார் கைப்பற்றுவா? யார் அதை வந்து நிர்வகிப்பா? அப்ப மத்திய அரசு நிர்வகிக்கிறதுக்கு முழு ஈடுபாடோட செயல்படுது. மத்த மாநிலத்துல எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அததான் மத்த மாநிலத்துல எப்படி பண்றாங்க? திருப்பதி தேவஸ்தானம் வந்துட்டு மத்திய அரசு பாஜக கண்ட்ரோல்ல இருக்கா? சபரிமலை ஐயப்பன் கோயில் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? சொல்லுங்க, யாரோட கண்ட்ரோல்ல இதெல்லாம் இருக்கு? நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் வந்துட்டு அவங்க கமிட்டி போட்டு அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு அரசு ஒரு கோவிலை நிர்வகிக்கிறது கோயில் மட்டும். சர்ச்சோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு சர்ச்சோட நிர்வாகத்துக்குள்ள தமிழக அரசு தலையிடுதா? இல்ல. ஏன் தலையிடல? எடப்பாடி பழனிசாமி குறிப்பா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறாங்க, முடிச்சுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக அரசு வந்து இந்த கோவில்களை பார்த்தால் கண்ணு இதாகிறதுன்னு சொல்றாரு, கண்ணு உறுத்துகிறதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து நிதிகளும் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதால பாஜகவிற்கு கண்ணு உறுத்துகிறது, அப்படி வச்சுக்கலாமா? பாஜக அதை எடுத்து எங்க கட்சிக்கு ஃபண்ட் கொடுக்குன்னு சொல்றாங்களா? கோவில திறன்பட மேம்படுத்துங்க இப்போ சொல்றோம். நீங்க அதான் நான் தெளிவா சொல்றேன். தொடர்ந்து தமிழ்நாடு பகுத்தறிவு உள்ள ஒரு மாநிலங்க. பகுத்தறிவு சரியான பகுத்தறிவு. ஓகே, பகுத்தறிவு டெஃபினிஷன். கடவுளை எப்படி வணங்க வேண்டும், அதற்கு வந்து கடவுளை வந்து எதிர்க்கிறவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களை வந்து எல்லாரும் அவர்கள் பக்கம் போறாங்களான்னா இல்ல. இப்ப அதுக்கு நான் எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, அப்படி இருக்கும்போது இங்க கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை நீங்கள் தவிர்ப்பதை தானே சார். அதான் தெளிவா சொல்லிட்டேன். என்னோட கோயிலோட ஃபண்ட் எடுத்து என் கோயிலை ஃபர்ஸ்ட் நல்லா டெவலப் பண்ணு. என் கோயிலோட ஃபண்ட் எடுத்து என் கோயிலுக்காக என் கோயில் நிலத்திலே கல்லூரி கட்டு. அந்த கல்லூரி நிலத்துல இப்ப வந்துட்டு நீதிபதி வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்ப வரைக்கும் நீங்க 4 கல்லூரி கட்டியிருக்கீங்க. அந்த கல்லூரியை வந்துட்டு மாணவர்கள் சேர்க்கை நடந்துருச்சு. அங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இந்து சமயத்தோட வரலாற்றை பயிர்க்கக்கூடிய ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு டிகிரியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது யாருமே சொல்ல கிடையாது. இனிமே வரக்கூடிய கோயில்கள் கல்லூரிகள் வந்துட்டு எதுக்காக பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்கல்ல, நீதிபதியே கேட்டிருக்காங்கல்ல, ஏன் பதில் சொல்ல கிடையாது? இப்போ நான் சொல்றேன், ஏன் திமுக அரசு கிட்ட ஃபண்ட் இல்லையா? 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க, அதுல என்ன பண்ணிட்டீங்க? இது ஒரு கேள்விக்கு இப்ப வரைக்கும் உங்ககிட்ட பதில் இல்லை. அதே போல கோவில்ல இருக்கக்கூடிய வருமானத்தை வச்சு அந்த கோவிலை மட்டும் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி எத்தனையோ கோயில்கள் ஆதரவற்ற நிலையில தமிழகத்துல இருக்குதா இல்லையா? பழம்பெரும் கோயில்கள் தொடர் இருக்கா இல்லையா? இன்னைக்கு தமிழகத்துல பெரிய அளவுல நிதி கொடுக்கக்கூடிய கோயில்லாம் கைவிட்டு எண்ணெல்லாம் ஒரு 10-15 கோவில் தான். இது தொடர்ந்து தமிழகத்துல அப்படியா? அப்போ அந்த ஒவ்வொரு வருமானம் வராத கோயில்கள் நீங்க சொல்றீங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய பிராமண அல்லாத சமூகம் ஒரு மக்கள் இருக்காங்க தெரியுமா? நிச்சயமா. அந்த சமூக பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். பண்டாரம், ஆண்டி பண்டாரம் ஒரு சமூகம் இருக்கு. சில கோயில்கள் வந்து பறையர் சமூக மக்களும் வந்துட்டு பூஜை பண்றாங்க. அவங்களுக்கு ஒழுங்கா நிதி கொடுக்குறாங்களா? ஓதுவார்கள் சொல்லிட்டு தமிழ்நாட்டுல திமுக அரசு
அனைத்து சமுதாய மக்களும் அர்ச்சகராகன்னு சொல்லி கேட்கிறாங்கல்ல, ஓதுவார்கள் இருக்காங்கல்ல, தமிழகத்துல இருக்கக்கூடிய ஓதுவார்களோட எண்ணிக்கை என்ன நீங்க சொல்லுங்களேன். ஒரு அப்ராக்ஸா இருக்கு சொல்லுங்களேன். இப்போ ஒரு கோயில்ல இருக்குன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்துக்கோங்க, திருத்தணி கோயில் எடுத்துக்கோங்க. திருத்தணி கோயில்ல இத்தனை சிவாச்சாரியாருக்கு இத்தனை ஓதுவார்கள் இருப்பாங்கன்னு ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்க. எனக்கு சரியா அது தெரியல. சும்மா ஒரு அப்ராக்ஸா ஒரு கோயில்ல ஒரு 10 பேர் இருக்கலாமா? 2 பேர் தான் ஓதுவார்கள் இருக்காங்க. 2 பேர் தான் ஓதுவார்கள் இருக்காங்க. சிவாச்சாரியார்கள் 100க்கும் மேற்பட்டோர் இருக்காங்க. நீங்க இங்க வந்து எங்க மத்த மக்களுக்கு எங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க கோயில்? நிச்சயமா நீங்க வந்து தெளிவா என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறையில் வரக்கூடிய நிதியை எடுத்து கோவில டெவலப் பண்ணுங்க, ஆன்மீக நகரமா தமிழ்நாட்டை மாத்துங்க. ஆன்மீக நகரம் தானே நம்மளோட தமிழக அரசோட எம்பளம் என்னது? ஆனா வந்து தமிழக அரசோட எம்பளம் என்ன? கடவுளுடைய அந்த கோபுரம் தான் இருக்கு. இதை வந்து நம்ம எங்கேயுமே மறுக்கல. ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயில் கோபுரம். ஒரு கடவுள் மூலமா ஒரு மாணவன் படித்து முன்னேறுகிறான் என்றால் அது மிகப்பெரிய ஒரு இதுதான். நாங்க அதான் சொல்லிட்டோம், அந்த கோவில் நிலத்துல கல்லூரி கட்டுங்க, கோவில் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணட்டும். அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோ பாஜகவோ கூடாதுன்னு சொன்னாங்களா? அரசு தலையிடக்கூடாது. தெளிவா புரியுதா? நாளை அதிமுக பாஜக கூட்டணி அமையும் பட்சத்துல இந்த இந்து சமய அறநிலைத்துறை எப்படி நிர்வகிக்கப்படுகிறது? இல்ல, இப்போ நான் இந்து நல அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை பத்தி ஏன் எந்த ஒரு ஊடகவியலாளரும் பேசுறது கிடையாது. இப்போ நான் தெளிவா சொல்றேன். நானு தமிழ்நாட்டுல இப்ப நான் ஓதுவார்களை பத்தி பேசினேன், யாருமே அதை பத்தி நீங்க பேசவே பண்ணிருக்கீங்க. தமிழ்நாட்டுல மொத்தமே 200 ஓதுவார்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. ஒரு சில கோயில்கள் 4000 ரூபாய்க்கு கம்மியான சம்பளம் கொடுத்தா இன்னைக்கு ஒரு குடிமகன் 4000 ரூபாய் சம்பளத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியுமா சொல்லுங்க. அந்த கோயிலுக்கு வரக்கூடிய அந்த நிதியானது அவ்வளவுதான் இருக்கும். எவ்வளவு அழகா சொல்றீங்க. அந்த கோயிலுக்கு வர வேண்டிய ஃபண்ட் அவ்வளவுதாங்கன்றீங்க. அப்போ நல்லா வருமானம் வரக்கூடிய கோயிலோட ஃபண்ட் நீங்க எக்ஸஸா இருக்கு, அதை வந்துட்டு ஒரு மாணவன் படிக்க கூடாதா, ஐயோ கல்வியை வஞ்சிக்கிறீங்களா அப்படின்னு பேசுறீங்கல்ல, அந்த கோயிலோட ஃபண்ட் எடுத்து வருமானம் வராத கோயில டெவலப்மெண்ட் பண்ணலாம்ல. எங்க கோயில டெவலப் பண்றது வந்து கடவுளை வணங்குறவங்க இங்க வந்து அதுக்கான செய்யறது என்ன செஞ்சு அதான் சொல்றேனே, எத்தனையோ கோயில்கள் ஆதரவற்ற நிலையில இருக்கு. நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். நான் என்ன சொல்றேன், இங்க வந்து படிப்பு தாங்க தமிழகத்துல முக்கியமா படிக்க கூடாதுன்னு சொல்றேமா? அப்படிதானே படிக்க கூடாதுன்னு சொல்றேமா? அததானே சுத்தி வளைச்சு அந்த தெளிவா இப்போ சொல்லிட்டேன் நானு. அதிமுக ஆட்சியில எத்தனை கல்லூரிகள் புதுசா கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கோம். நிச்சயமா நீங்க திரும்ப திரும்ப அதே பேசுறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி.